ஒருவர் பரிசேயர், மற்றொருவரோ வரி தண்டுபவர். இந்த இரண்டு பேருடைய வாழ்க்கையிலிருந்தும் ஆண்டவர் மிக ஆழமான செய்தியை நமக்கு கொடுக்கிறார். முதலில் பரிசேயரை பாருங்களேன். அவர் ஆலயத்திற்குள் சென்று ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். தன்னை ஆண்டவரோடு ஒப்பிடாமல் தனக்கு பின்னால் நிற்கிற வரி தண்டுபவனோடு பரிசேயர் தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறார். அப்படி ஒப்பிட்டு பார்த்து அந்த பாவியைப் போல நான் இல்லை என சொல்லி நன்றி செலுத்துகிறார். கிரேக்கத்திலே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும், அதாவது எக்ஸு தெனேயு. அப்படின்னா இந்த பரிசேயன் எப்படி அந்த வரி தண்டுபவனை பார்த்தான்னு சொல்லி, அவன் ஒன்றுமே இல்லையாம். தன்னுடைய மாண்பில் தன்னுடைய மதிப்பில் ஒப்பீடு செய்கிற பொழுது தனக்கு பின்னால் இருக்கிற வரி தண்டுபவனை அவன் ஒன்றுமே இல்லாதவனாய், he was nobody என்ற கணக்கில் தான் அந்த பரிசேயன் வரி தண்டுபவனை பார்க்கிறான். ஆனால் அப்படியே அவனுக்கு எதிரானவராய் வரி தண்டுபவரை பார்க்கலாமே. அவர் ஆண்டவருடைய ஆலயத்திற்குள் வரவில்லை. பாவத்தினால் தன்னுடைய பாதங்கள் கரைபட்டிருக்கு. இதை நான் புனிதமான ஆண்டவரிடத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் வெளியில நிற்கிறார், தள்ளி நிற்கிறார், தொலைவில் நிற்கிறார். இந்த ரெண்டு பேரையுமே பார்த்துட்டு கடைசியாய் இயேசு என்ன பதில் சொல்லுகிறார்? அவர் அதிகாரத்தோடு போதிக்கிறார் பாருங்களேன். ஐ சே டு யூ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ரெண்டு பேரில் யார் இன்னைக்கு வீட்டுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு போனது தெரியுமா? அந்த பரிசேயன் அல்ல, மாறாக இந்த வரி தண்டுபவன். ஏன்? ஆண்டவருக்கு முன்னால் தன்னை அந்த வரி தண்டுபவன் உரசி பார்த்தான். ஆண்டவருடைய வார்த்தையோடு தன்னை சோதித்து பார்த்தான். தான் பாவி என உணர்ந்தான். ஆனால் பரிசேயனோ ஆண்டவருக்கு முன்னால் அவரை அல்ல, தனக்கு பின்னால் நின்ற இன்னொரு மனிதனோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்தான். அவனோடு ஒப்பிடுகையில் நான் மாண்பில் மதிப்பில் உயர்ந்தவன்னு சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி கொண்டான். ஆனால் இல்லம் திரும்பி சென்ற பொழுது பரிசேயன் அப்படியே போனான். ஆனால் வரி தண்டுபவனோ தன் பாவத்திற்கான மன்னிப்பை பெற்றிருக்க வேண்டும். அதுதான் இயேசு சொன்னார், கடவுளுடைய ஆசிரியை பெற்றவனை திரும்பி சென்றான்.